மகள் தான் யாரு? சவுதா. அப்ப சவுதாவுக்கு இவர் என்னவாயிருவாரு? தம்பி ஆயிடுவார்ல, தம்பி அண்ணன் ஆயிடுவாரு. இந்த பையன் வந்து ஜமாவுடைய மகன் சொல்லிட்டா என்னவாயிரு, அவன் சகோதரர் ஆயிடுவாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த பாரு உன்னையமா உங்க வாப்பா மாதிரி தோற்றமா இல்ல, அதுல அது வேற ஆள் மட்டும் தெரியுது, அதனால அவர்கிட்ட ஹிஜாபை கடைபிடிச்சிக்க. ரசூலுல்லாஹ் இங்க வந்து நினைச்சாங்க, மனைவிக்கு சொல்றாங்க, நீ வந்து நான் தீர்ப்பளிச்ச வச்சுக்கிட்டு அண்ணன் நினைச்சுக்கிறாத, தம்பி நினைச்சுக்கிற, சாரையை பார்த்தா உங்க குடும்பத்து சாரே இல்ல. மனைவிக்கு சொல்றாங்க, இஹ்தஜிபி யா சவுதா, சவுதாவே நீ என்னஞ்சிக்க, அவரோட அந்நியன் மாதிரி அவர் கருதிக்க, இந்த தனிமையில இருக்கிறது அதெல்லாம் வச்சுக்கிறவானே கேட்டா, உங்க ரத்தம் இல்ல, அது பார்த்தா தெரியுது. மூஞ்சி வந்து இந்த சாது பின் அபி வக்காஸ் அண்ணன் இருக்காரு உத்துபா, அவருடைய சாடு அப்படி இருக்குது. ஆனா உங்க பிள்ளைன்னு சொல்லியாச்சு, உலகத்துக்கு சட்டம் சொல்லியாச்சு, மனசு கேட்க மாட்டேங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்க, அப்படி சொன்னாங்க என்கிற ஒரு செய்தியை புகாரியில 2053வது ஹதீஸ், 2218, 2421, 2535 ஆகிய ஹதீஸ். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, வெளிப்படையா சாட தெரிஞ்சா கூட உலகத்துல உன் பிள்ளை எதிர்பார்ச்சாங்களா இல்லையா, நல்லா தெரியுது வேற ஆள் சாட, வேற ஒரு ஆள் சாட தெரிஞ்சா கூட அவர் கல்யாணம் பண்ணலையே, இவர் தானே பொண்டாட்டியை வச்சிருக்காரு, மனைவியை வச்சிருக்கும் போது அவர் ஒண்ணு என் பிள்ளை இல்லைன்னு ஒரு மறுக்கலையே, கிளைம் பண்ணலையே அவரு, அந்த மாதிரி இருக்குமே. ஆனால் அது என்ன தோற்றத்துல, பக்கத்து வீட்டுக்காரன் தோட்டத்தில் இருந்தாலும் சரிதான், அது யார் பிள்ளைதான், அவங்க அப்பவே வேணான் இருக்கணும், இது எனக்கு வேணாம் அப்ப இல்லையான்னு பண்ணி எனக்கு இந்த சம்பந்தம் இல்லை டிக்ளேர் பண்ணவில்லை என்று சொன்னால், அப்போ மனைவியா இருக்கும் பொழுது பெற்றெடுத்த பிள்ளைகள் யாரைத்தான் சேரும், புருஷனைத்தான் சேரும் என்பதுதான் அல்லாட்ட உண்மை வெளிப்படும், மறுமையில வெளிப்படும். உலகத்து சட்டம் என்ன, அவன் தான் புள்ள வாரிசு கிரிசு பிரச்சனை சொத்து பிரச்சனை எல்லாத்திலையுமே அது வந்து கட்டுப்படுத்தும் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். இது எல்லாம் பிரச்சனையா பஞ்சாயத்தை என்ன செய்யக்கூடாது, ஆக்கிவிடக்கூடாது உலக வாழ்க்கையில. இது ஒரு அந்த லியான் தொடர்பாக உள்ள எஞ்சிய விஷயங்கள். அடுத்ததாக வந்து இப்ப கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கையில கணவன் எப்படி மனைவி பிடிக்கல விவாகரத்து செய்யறான் என்பதை பார்த்த மாதிரி, மனைவிக்கு கணவன் பிடிக்காம போயிடும், பல காரணங்களால் என்ன பிடிக்காம போயிடும். அப்ப வந்து உலகத்துல எங்கேயுமே வந்து பெண்களுக்கு விவாகரத்துங்கிறது எங்கேயுமே கொடுக்கப்பட கிடையாது. இப்பதான் வந்து என்ன செய்யறாங்க, சமீப காலமாகத்தான், கொஞ்சம் ஒரு 50 வருஷமாகத்தான் உலகத்துல புருஷன் வேணான்னு சொன்னா பெண்களும் என்ன செய்யலாம், கோர்ட்ல போய் விவாகரத்து கேட்கலாம் என்று இப்ப சட்டங்கள் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு ஆகுகிறது. அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன கிடையாது, அந்த பேச்சை பேசவே முடியாது, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் தான், அது மாற்றவே முடியாது என்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. அப்ப அந்த சொல்ல போனா செத்து போனதுல வேற கல்யாணம் பண்ணக்கூடாது, செத்த பிறகு அவனுக்கு தான் பொண்டாட்டியா இருக்கணுமா. ஒருத்தன் செத்து போயிட்டா கூட 25 வயசுல செத்துருவான், அவளுக்கு 20 வயசா இருக்கும், வேற ஒரு கல்யாணம் பண்ண முடியுமா, அதெல்லாம் முடியாது, அவனுடைய பொண்டாட்டி தான் அவன். எனக்கு செத்த பிறகு கூட அந்த பந்தம் என்ன செய்யாது, விலகாதுங்கிற அளவெல்லாம் உலகத்துல சட்டங்கள் இருந்தது. ஆனா இஸ்லாம் வந்து அதெல்லாம் உடைச்சு 1400 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்களுக்கு விவாகரத்து சட்டத்தை கொடுத்த மாதிரி பெண்களுக்கும் கொடுத்திருக்கிறது. இது வந்து உலகத்தில் பெரிய புரட்சி. இன்னைக்கு வந்து பெண்களுக்கு விவாகரத்து பெரிய மேட்டரே கிடையாது. 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி கொடுக்கிறது என்பது பெண்களுக்கு ஆன்மா இருக்குதான்னு சர்ச்சை பண்ணிட்டு இருந்தாங்களே, பெண்களை மனித இனத்தில் சேர்ப்பதா சேர்க்க கூடாதான்னு அவங்க சண்டை பட்டிமன்றம் நடத்திட்டு இருந்தாங்க அந்த காலத்திலே. பெண்களை வந்து ஆடு மாடு மாதிரி வச்சுக்கிறதா, மனித இனத்தில் ஒரு பகுதியாக சேர்ப்பதா என்று பட்டிமன்றம் நடத்தி இருந்த காலத்தில் இஸ்லாம் என்ன பண்ணுது, அவர்களுக்கு இருக்கிற ஆண்களுக்கு இருப்பது போன்ற கடமைகள் உரிமைகளும் பெண்களுக்கு இருக்கின்றன என்று சொன்னதோடு, இந்த விவாக உரிமை இருக்கிற மாதிரி விவாக ரத்து உரிமையும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, திருமலை குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 229வது வசனத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், அல்லா யுகீமா ஹுதூதல்லாஹ், அந்த 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேண மாட்டார்கள் என்று நீங்கள் அஞ்சினீர்களே ஆனால், ஃபலா ஜுனாஹ அலைஹிமா ஃபீ மஃப்ததத் பிஹி, அவள் வந்து அந்த கணவனிடத்தில் ஒரு தொகையை கொடுத்து பிரிந்து கொள்வதில் எந்த விதமான குற்றமும் கிடையாது. தில்க ஹுதூதுல்லாஹ், இவை அல்லாஹ்வுடைய வரம்புகள், ஃபலா தஅததுஹா, இந்த வரம்புகளை நீங்கள் மீறி விடாதீர்கள். வமை யதஅத ஹுதூதுல்லாஹி ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அல்லாஹ்வுடைய வரம்புகளை யார் மீறுகிறாரோ அவங்க அநியாயக்காரர்கள் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்யறான், பெண்களும் ஒரு ஈட்டு தொகை மாதிரி கொடுத்து பிரிந்து கொள்ளலாம்னு சொல்றான். இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு வந்து நம்மளா விளக்கம் கொடுக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுக்கு செயல் விளக்கம் கொடுத்துட்டாங்க. இந்த வசனத்திற்கு என்ன விளக்கம் என்பதை அவங்க நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. எப்படி காட்டியிருக்கிறாங்கன்னா, சாபித் பின் கைஸ் என்று ஒரு சஹாபி வந்து அவருடைய மனைவி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. சாபித் பின் கைஸ் என்பவருடைய மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கணவர் சாபித் இருக்கார் இல்லையா,
அவர் நல்ல மனிதரு, அவருடைய குணத்துல நான் குறை சொல்ல மாட்டேன், அவருடைய நன்னடத்தை ஒழுக்கம் எல்லாமே நல்ல ஒரு சிறந்த ஒரு மனிதர் தான். ஆனாலும் வலாக்கின்னி அக்ரஹுல் குஃப்ர பில் இஸ்லாம், இஸ்லாத்துல இருந்து கொண்டு நான் குஃப்ருக்கு போய் விடுவேனோ என்று நான் பயப்படுறேன். அவரோட நான் வாழ்க்கை நடத்தினால் நான் தப்பா போய் விடுவேன் என்று எனக்கு பயமாக இருக்கிறது. கணவனை பற்றி என்ன சொல்றாங்க, ஆளு நல்ல குணம்லாம் நல்ல குணமாகத்தான் இருக்கிறது. அந்த ஒரு தீனுல மத்த வணக்க வழிபாடு மத்த எதுலையும் குறைய கிடையாது. ஆனா அவரோட நான் வாழ்ந்தேன்னு சொன்னா நான் தவறி விடுவேன் என்று நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இல்லற வாழ்க்கையில அவருக்கு அவங்க ரெண்டு பேருக்கு பொருத்தமாகவில்லை. இந்த பெண்ணுக்கு அவருடைய இல்லற வாழ்க்கை என்ன செய்யல, பிடிக்கல, அது திருப்திப்படுத்தக்கூடிய அளவு இல்லைன்ற உடனே இதை பக்குவமா சொல்றாங்க. நான் எந்த குறையும் சொல்ல வரல, பொய்லாம் சொல்ல வரல, ஆள் நல்ல மனுஷன் தான். ஆனால் என்ன செய்ய முடியாது, நான் கெட்டு போயிடக்கூடாது இல்லையா, எனக்கு உணர்வுகள்லாம் இருக்கா இல்லையா, அதுல பிரச்சனை இருக்குது அப்படிங்கறது ரொம்ப நுணுக்கமா என்ன செய்யறாங்க. நான் தீனுல ஒரு குறை சொல்ல மாட்டேன், குணத்துல குறை சொல்ல மாட்டேன், வலாக்கின்னி அக்ரஹுல் குஃப்ர பில் இஸ்லாம், இஸ்லாத்துல இருந்துகிட்டே நான் குஃப்ருக்கு போய் விடுவேனோ என்று நான் பயப்படுகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம், நான் தப்பான நடத்தைக்கு போயிடுவேனோ என்று பயமாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், எங்களுக்கு பிரிச்சு விட்டுருங்கிறாங்க. அதான் இதுக்கு மீனிங். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னா எல்லாத்தையும் ஒரு ஷார்ப்பா சொன்னா வழங்கிடுவாங்கல்ல. அப்ப என்ன கேட்கறாங்கன்னு கேட்டா, அவங்களுக்கு தெரியும் போல இருக்கு என்னென்ன மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணது, அந்த நெருக்கமான ஆட்களா இருந்திருக்கிறாங்க, தெரிஞ்சிருக்குது. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, தருத்தீன அலைஹி ஹதீகத்தஹு, அவர் உனக்கு ஒரு தோட்டத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணார். மகர் என்ன கொடுத்திருக்காரு, இந்த சாபித்து இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணும் பொழுது ஒரு தோட்டத்தை கொடுத்து இந்த தோட்டத்தை மகரா வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒரு தோப்பு என்ன செய்யறாரு, அது ஒரு மகரா கொடுத்திருக்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, அவர் உன்னைய தலாக்கு சொல்லல, நீ தான் வேணாங்கிற, நீயா வேணான்னு சொன்னா மகரண்டு எதை வாங்கினியோ அது நீ திருப்பி கொடுத்துடணும். மகரண்டு வாங்க, அவன் வேணான்னு சொல்லல, அவனா வேணான்னு சொன்னாங்க, நீ கொடுக்க தேவை கிடையாது. அவன் வாழ்றதுக்கு ரெடியா இருக்கிறான் புருஷங்காரன். நீ பொண்டாட்டிக்காரி வேணான்னு சொன்னீங்கன்னா அப்ப என்ன பண்ணணும், உனக்கு மகர் என்று திருமணம் செய்து வாழ்ற ஒப்பந்தத்துக்கு தானே இந்த மகர் கொடுத்தீங்க. நான் வாழ்வேன், அவனோட சந்தோஷமா இருப்பேன், நீங்க வாங்கினீங்க. அதை நீங்க இப்ப சந்தோஷமா இருக்க மாட்டேன் நீங்களா ஒருதலை பட்சமா இந்த பிரச்சனைக்கு முடிவெடுத்தீங்களே, ஆனால் நீங்க என்ன செஞ்சிருந்தேன், அதை கொடுத்துறீங்களான்னு கேட்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன கேட்கறாங்க, கொடுத்துருன்னு சொல்லல, நீ கொடுக்க ரெடியான்னு கேட்கறாங்க. அந்த அம்மா என்ன செய்யறாங்க, சரி நான் கொடுத்துறேன், எனக்கு தோட்டம் தொழலாம் எனக்கு வேண்டியது இல்ல, சந்தோஷம் தான் வேணும் அப்படிங்கறத அந்த மாதிரி நான் தந்துடுறேன்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்க, இக்பலில் ஹதீகா, அவரை கூப்பிட்டு தோட்டத்தை வாங்கிக்க, ஆளை விட்டு போயிட்டே நீ கொடுத்த தோட்டத்தை வாங்கிப்பா, பிடிக்கலன்ட்டாங்க. நீ புருஷனும் இல்ல அவங்க பொண்டாட்டியும் இல்ல, போய்கிட்டே இருட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒரு இவ்வளவு சிம்பிளான மேட்டர். பெண்களுக்கு புருஷன் மேல ஒரு குறையை சொல்வார்களேயானால், வேற வேற குறைகளை சொல்வார்களேயானால் அதை கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ணணும். இல்லற விஷயத்துல குறை சொல்வார்களேயானால் என்ன கவுன்சிலிங் கொடுக்க முடியாதுல, உடல் அந்த தாம்பத்திய விஷயத்துல அது போதுமானதா இல்லை என்று சொல்வார்களேயானால் அதுக்கு எந்த விதமான அறிவுரையும் மற்றதும் யூஸ் ஆகாது. என்ன அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, திட்டுறாரு, குத்தி குத்தி காட்டுறாரு, இப்படி இருந்தா சொன்னாங்கன்னா அப்படித்தான் வாழ்க்கைன்னு ஒரு அறிவுரை அட்வைஸ் பண்ணலாம். அந்த கொண்டு வர்ற பஞ்சாயத்து என்னன்னு கவனிக்கணும். பஞ்சாயத்து வேற ஏதாவது சில்லற விஷயம், எங்க அம்மா வீட்டுக்கு போக விட மாட்டேங்கிறாரு, எங்க அக்கா வீட்டுக்கு போக விட மாட்டேங்கிறாரு, எங்க மாமியார் எங்க உமா வந்தாங்கன்னா கட்டி விடுறாரு, இப்படிலாம் பஞ்சாயத்து கொண்டு வந்தாங்கன்னு வைங்களேன், அப்படின்னா விட்டுருன்னு சொல்லக்கூடாது. அப்பெல்லாம் என்ன செய்யணும், இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள். இவங்களுக்கு ஒரு அறிவுரை அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லி சேர்த்து வைக்க பார்க்கணும். இந்த அம்மா சொன்னது அதுவா, எது கல்யாணம் பண்றோம் அதுல கொண்டு அந்த அம்மா பிரச்சனையை கொண்டு வந்துச்சுன்னா இதுக்கு போட்டு கவுன்சிலிங் பண்ண முடியாது. இது இதை செஞ்சு வச்சோம்னா சரியா வராது. கல்யாணம் எதுக்கு பண்றோமோ அந்த அந்த மேட்டர் இல்லைன்னு சொன்னா வாழ முடியாது. ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வாழ்க்கை ஓடாது. அப்ப என்ன பண்றாங்க, சிம்பிளா முடிச்சு விட்டாங்க. கொண்டு கூப்பிடுறாங்க, இந்தாப்பா உன்னுடைய இல்லற வாழ்க்கை அவருக்கு பிடிக்கலங்கிறாங்க, நீ கொடுத்த மகளை வாங்கிக்க, ஆளை விட்டுரு, ஓவர் முடிச்சு பினிஷ் ஆயிடுச்சு. அப்ப இதைத்தான் நீ ஏதாவது கொடுத்து நீங்கள் விலகிக் கொள்வது குற்றம் இல்லைன்னு குர்ஆன்ல இருக்குத. கொடுக்கிறேன்னு இதுதான், எதை கொடுக்கணும், வாங்கினதை கொடுத்துடணும். மகரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செயல் விளக்கமாக எதை கொடுத்து மனைவி பிரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மகர் இந்த காலத்தில் மேட்டரே கிடையாது. 100 ரூபாய் வாங்கியிருப்பாங்களா, இந்த காலத்துல என்ன மகர் வாங்கிட போறாங்க பெண்கள், 101 ரூபாய் போட்டு மகர வாங்கி பெரிய மேட்டரா இது. அந்த காலத்துல தோட்டம் துறவு அப்படிலாம் கொடுத்துருக்காங்க, வசதி உள்ளவங்க அப்படியும் கொடுத்துருக்காங்க, இல்லாதவங்க இரும்பு மகரமும் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருமே இரும்பு மகர் ரேஞ்சு தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால இப்ப பஞ்சாயத்தா இருக்காது. இது எங்க இருக்குன்னு கேட்டா, இது புகாரியில 5273, 5275,
5277 ஹதீஸ் புகாரில் இதெல்லாம் பதிவா இருக்கிறது. அப்ப இதுல நம்ம என்ன விளங்கிட்டோம்? ஒரு பெண்ணு வந்து புருஷனை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவள் விலகி கொள்ளலாம். எப்படி விலகணும்? அவளா விலகி கொள்ளாம ஜமாத்துல வந்து சொல்லணும். ஜமாத் என்ன சொல்லணும்? பெண்களுக்கு இந்த உரிமை இருக்குது, மேட்ரு என்னன்னு கவனிக்கணும். அது வந்து இந்த ஆண்மை சம்பந்தப்பட்ட மேட்டரா இருக்குமே, ஆனால் அதுக்கு எந்த தீர்வும் வந்து அறிவுரையும் எடுபடாது. என்ன நீ வேணாங்கிறாங்க விட்டுருப்பாங்க, வேற ஏதாவது அடிக்கிறான் பிடிக்கிறான் மாத்திட்டான், அந்த மாதிரி மேட்டரா இருக்குமே, ஆனால் அதை வந்து கரெக்ட் பண்ணலாம். அதுக்காக நீ இந்த மாதிரி பிரிஞ்சு போற, உனக்கு தான் கஷ்டம், எதிர்காலம் வீணா போயிடும், இப்படிலாம் செஞ்சிட அவசரப்படாதுன்னு என்ன செய்யலாம்? அறிவுரைகளை சொல்லலாம். அப்ப இந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த இந்த நடைமுறையிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நிறைய நடந்திருக்கிறது. இன்னொரு சம்பவமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடக்குது. என்ன சம்பவம்னு கேட்டா, பரீராண்டு ஒரு அம்மா ஆயிஷா நாயுடைய வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க பரீராங்கிறவங்க. இந்த பரீராங்கிறவங்களை வந்து முகீஸ் என்று ஒருத்தர் கல்யாணம் பண்ணி இருந்தார். கல்யாணம் பண்ணி இருந்தவங்க ஒழுங்கா வாழ்ந்துகிட்டு தான் இருந்தாங்க. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த பரீராங்கிறவங்க அடிமையா இருந்தாங்களா, அந்த அடிமையா இருந்தவங்களை ஆயிஷா நாயகி வந்து விலைக்கு வாங்கி விடுதலை செஞ்சிடறாங்க. அவங்க சுதந்திரமான ஒரு பெண் ஆயிட்டாங்க. ஸ்டேட்டஸ் கொஞ்சம் கூடிக்கிருச்சு. 2 பேரும் அடிமையா இருந்தாங்க, இவங்களுடைய அந்தஸ்து வச்சு கொஞ்சம் கூடிக்கிருச்சு. அப்ப இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுது? அவரோட வாழக்கூடாது, பிடிக்கல. இந்த பரீராங்கிற அம்மாவுக்கு முகீஸுடைய கணவரோட வாழ்றது என்ன செய்யல, பிடிக்கல. என்ன செஞ்சிட்டாங்க? எனக்கு இவர் வேணான்ட்டாங்க. ஏன் நல்லா வாழ்ந்துட்டு என்ன செய்யறாங்க, எனக்கு இந்த கணவர் வேணாம் அப்படின்ட்டாங்க. சொன்ன உடனே பிரிஞ்சுட்டாங்க. முறைப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி நினைச்சிருப்பாங்க, அது என்ன முறையோ அது மட்டும் பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்ச உடனே அவர் என்ன செய்யறாரு? அவருக்கு இந்த பெண் மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறார். பரீரா மேல முகீஸ் என்ன செய்யறாரு? கணவர் ரொம்ப பிரியம் வச்சு அந்த பெண்ணையே சுத்தி சுத்தி வர்றது, அழுகுறது, இப்படியே ஆள் என்ன செய்யறாரு? உடஞ்சி அப்படிலாம் போயிடுறாரு. இதெல்லாம் இப்படிலாம் போய் தேவையில்லை. ஆனா அப்படியும் இருக்கிறாங்க மனிதர்கள், வழங்குதா? இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா எடுத்துக்கொள்ள கூடாது. என்ன நீ பிடிக்காது போயிட்டு நான் வேற பார்த்து அப்படி போனா தான் ரிலாக்ஸா இருக்க முடியும், வழங்குதா? இதை விட்டு அவருக்கு எதிரியே இல்லைன்னு எப்ப நினைக்கிறோமோ அப்பதான் எல்லா விதமான மனநோய்களுக்கும் உள்ளாக்க வேண்டி வந்துடும். அது வந்து ஒரு போலித்தனமான, அது ஒரு வகையான மனநோய் தான். ஒருத்தர் விரும்புவதில் ஒரு எல்லை வைத்துக் கொள்ள வேண்டும். நீ என்னை விரும்பாட்டி நான் உன்னை விரும்பணும் அப்படி எடுத்துக்கொண்டால் பஞ்சாயத்து தீர்ந்து போயிடும். அப்ப இவர் அப்படி எடுத்துக்கொள்ளாம என்ன செய்யறாரு? ஒரே அழுகிறது, அந்த பொண்ணு முன்னாடி சுத்திட்டு இருக்கிறது மாதிரி இருக்கிறாரு. அது எட்டி உதச்சிக்கிட்டே இருக்கிறது, வேணாண்டி எட்டி உதைக்குது. இவர் என்ன செய்யறாரு?